அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா, சதாசிவம் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. நான் இதற்கு முன்னாடி பேசியிருந்தேன்னா, அந்த சதாசிவ நட்சத்திரத்திற்கு ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன். அதற்கு பிறகு எனக்கு சில முக்கியமான தகவல்கள், நான் அதற்கு பிறகு அது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சில தகவல்கள் இருக்கும்போது தான் திரும்பி ரிவோக் பண்ணுவேன். சும்மா சாதாரணமாக ரிவோக் பண்ணுவதற்குண்டான மனோநிலை வராது. அப்ப ரிவோக் பண்ண மனோநிலை வராது அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல சதாசிவம் என்று சொன்னால் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. சதாசிவம் அப்படின்னா சிவனும் பார்வதியும் தான். சதாசிவம் என்பது சிவனும் பார்வதியும் தான், இல்லைன்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் சதாசிவம் என்பது அர்த்தநாரீஸ்வரர் என்பது யாருக்கும் தெரியாது. அர்த்தநாரீஸ்வரர். அப்ப அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னால் சிவன் ஆண் பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் சதாசிவம். அந்த வகையில் என்ன சொல்லலாம்னா, முதலில் நமக்கு எல்லாருக்குமே ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பது தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் ஜோதிடம் படிக்கீங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தோடைய கேரக்டர் தன்மை பிறப்பால் ஆணா அல்லது பெண்ணா என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். அப்ப அந்த ஆண் தன்மையில் உள்ளவர்கள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பெண் தன்மையில் இருக்கிறவங்க எப்படி இருக்குங்கிற விஷயம். இது தெரியாமலே எல்லாரும் என்ன சொன்னான்னா, நம்மளுடைய பிறப்பு என்பது இப்படி இருக்கிறது. அப்ப எப்பயுமே அசுவதி நட்சத்திரம், அசுவதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதுல ஆண் நட்சத்திரம் என்பது முதல் நட்சத்திரமே அசுவதி நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம். அதற்கடுத்து பூச நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம். முதல் பார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அசுவதி டு ஆயில்யம் வரைக்கும் உள்ள முதல் பார்ட்டில் ஒன்னாவது நட்சத்திரம், ஏழாவது நட்சத்திரம், எட்டாவது நட்சத்திரம் ஆண் நட்சத்திரங்களாகும். ரெண்டாவது பார்ட் இருக்கு இல்லையா, மகத்திலிருந்து கேட்டை வரைக்கும் உள்ளதுல அஸ்தம் என்ன சொல்றான்னா ஆண் நட்சத்திரம். அதற்கடுத்து அனுசம் என்ன சொல்றான்னா ஆண் நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா மூலத்துல இருந்து ரேவதி வரைக்கும் உள்ளதுல என்ன சொல்றான்னா திருவோணம் என்ன சொல்றான்னா ஆண் நட்சத்திரம். புரட்டாதி ஆண் நட்சத்திரம், உத்திரட்டாதி ஆண் நட்சத்திரம். இதனை எப்பயுமே இந்த ஆண் நட்சத்திரங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. நம்ம டீல் பண்ற முறைகளை சரியா டீல் பண்ணலைன்னா இது என்னைக்குமே இந்த ஆண் நட்சத்திரங்கள் இயற்கையின் படைப்பு. இயற்கையின் படைப்பை என்ன சொல்லணும்னா இது இப்படித்தான் டீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. அப்ப அசுவதி, புனர்பூசம், பூசமும், அஸ்தம், அனுசம், அதற்கடுத்து திருவோணம், அதற்கடுத்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, மொத்தம் என்ன சொல்லலாம்னா 8 நட்சத்திரங்கள் தான் ஆண் நட்சத்திரம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதற்கடுத்து அழி நட்சத்திரங்கள் என்று இருக்கிறது. இந்த அழி நட்சத்திரம் என்பது என்ன சொல்லணும்னா மிருகசீரிடம். அழி நட்சத்திரம் என்பது என்ன சொல்லணும்னா மிருகசீரிடம். அதற்கடுத்து முதல் செட்டுல அழி நட்சத்திரம் என்பது மிருகசீரிடம். ரெண்டாவது செட்டுல அழி நட்சத்திரம் இல்லை, அழி நட்சத்திரம் இல்லை. மூணாவது செட்டுல 2 பேர் இருக்காங்க. மூணாவது செட்டுன்னா என்ன சொன்னா மூல நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்தில் வரைக்கும் அழி நட்சத்திரம் என்பது என்ன சொல்லலாம்னா மூல நட்சத்திரமும் சதய நட்சத்திரம். இவர்கள் அழி என்று சொன்னால் ஆண்பாலும் பெண்பாலும் சேர்ந்தது. இவர்கள் 3 பேர். அப்ப 16 பெண் நட்சத்திரங்கள் தான்
அதிகம். ஆண் நட்சத்திரங்கள் வந்து 8, அலி நட்சத்திரம் வந்து 3, 16 நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரங்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. அப்ப பொதுவாகவே வந்து இந்த சதாசிவத்திற்கு வந்து சதாசிவ நட்சத்திரத்துல என்ன சொல்றான்னா, அந்த நட்சத்திரத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ, அந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்தாலோ அது சக்சஸ் ஆகி உயிர் பிழைச்சிருவாங்க அப்படிங்கிற பொதுவான கருத்து இருக்கிறது. எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா, சதாசிவம் என்பது சக்தி வாய்ந்தது. சதாசிவம் என்பது சக்தி வாய்ந்தது. இந்த சதாசிவ நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா, லக்கண புள்ளிகள் விழுந்தால், லக்கண புள்ளிகள் விழுந்தால், ராசி புள்ளிகள் விழுந்தால், சதாசிவ நட்சத்திரம் என்பது சதாசிவ நட்சத்திரம் என்பது என்னது? இப்போ வந்து ஆணை பார்த்தோம், பெண்ணை பார்த்தோம், அழிய பார்த்தோம். சதாசிவ நட்சத்திரம் என்பது ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, உத்திரம், உத்திராடம், ரேவதி. இதெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அங்கீகரிக்கப்பட்ட, சாஸ்திரத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ள இந்த 9 நட்சத்திரமும் சதாசிவ நட்சத்திரம். ஆனால் இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து அலி நட்சத்திரங்கள் என்பதும் சதாசிவ நட்சத்திரத்துல நம்ம வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா, மிருகசீரிடம், மிருகசீரிடம் வந்து அலி நட்சத்திரம். அலினா என்னது? ஆணும் பெண்ணும் இணைந்தது. மூலம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆணும் பெண்ணும் இணைந்தது. சதயமும் வந்து என்ன சொன்னா ஆணும் பெண்ணும் இணைஞ்சது. அப்ப இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களில் வந்து இந்த நட்சத்திரங்கள் மொத்தம் வந்து மூல நூல்களில் அங்கீகரிக்கப்பட்ட 9 நட்சத்திரங்கள். சந்திரனுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் 2. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா புதனுடைய நட்சத்திரத்திற்கு அந்த ஒரு வில் பவர் உண்டு. ரேவதி நட்சத்திரத்திற்கு அந்த வில் பவர் உண்டு. இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா இருக்கு. 2வது மிருகசீரிடமும் மூலம், சதயம். இதுல வந்து என்ன சொல்லலாம்னா லக்கணமோ, சூரியனோ, சந்திரனோ, லக்கணாதிபதியோ இருக்க இவர்கள் யோகத்தை பெறுவார்கள். இந்த சதாசிவ நட்சத்திரத்தில் வந்து முதல்ல லக்கணம், லக்கணம் என்பது முக்கியம், லக்னாதிபதி என்பது முக்கியம், சூரியன் என்பது முக்கியம், சந்திரன் என்பது முக்கியம். இந்த இதுல வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு மனிதனுக்கு 4 விதமான ஆதிபத்தியம் வந்து உண்டு. லக்கணம், லக்கணாதிபதி, சூரியன், சந்திரன். ஏற்கனவே நம்ம அது பேசியிருக்கோம். அப்ப லக்கணாதிபதி பிளஸ் வந்து சூரியன் பிளஸ் வந்து என்ன சொன்னா சந்திரன். லக்கணம், லக்கணாதிபதி, சூரியன், சந்திரன். இந்த 4ல யாராவது ஒருத்தர்னாலும் என்ன சொல்றான்னா, இந்த 4 பேர்ல வந்து ஒருத்தர்னாலும் சதாசிவ நட்சத்திரத்துல இருக்கணும். அப்ப லக்னாதிபதி பிரைட்னஸா வந்துருவார். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய பிரைட்னஸ். ஏன்னா சூரியன் வந்து முக்கியமானவன், சந்திரன் முக்கியமானவன், லக்கண புள்ளி முக்கியமானது, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் வந்து பரீட்சித்து பார்த்த பிறகுதான் இந்த வீடியோவை வந்து நம்ம போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்ப இந்த 4 பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் என்ன சொன்னா 4 தூண்கள் மாதிரி. லக்கணம், லக்கணாதிபதி, சூரியன், சந்திரன் 4 தூண்கள் மாதிரி. இந்த தூண்கள் வந்து தான் முதல் முக்கியம். இதுல ஏதாவது ஒருத்தர்னால நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இந்த 9 நட்சத்திரங்களை தவிர்த்து அலி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரத்தினால் இருக்கணும். இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பரிபூரணமான நிலையில் இருப்பார்கள். பரிபூரணமான நிலையில் இருப்பார்கள். இந்த பரிபூரணத்தை வந்து என்ன சொல்றாங்க கண்டிப்பா அடைவாங்க. அப்படி பரிபூரணத்தை வந்து என்ன சொல்றாங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கான். இது முதல் செட்டு. 2வது செட்டு என்ன சொல்றான்னா, சரி உங்களுடைய 2 கூடையவன், அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து
4 குடையவன். 2 குடையவன் என்பது தன குடும்பம். 4 குடையவன் 7 குடையவன் 9 குடையவன் 9 குடையவன். இவர்கள் யாராவது 2 குடையவன் தன குடும்பம், 4 குடையவன் 7 குடையவன் 9 குடையவன், இவர்கள் யாராவது, ஏன்னா இது வந்து குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். 2 என்பது தன குடும்பம், 4 என்பது சுகஸ்தானம், 7 என்பது நமக்கு வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஒரு உறவில் உறவில் அப்படின்னா உறவை விட எப்பயுமே வந்து தனிமரம் தோப்பாக. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் இருந்தால்தான், அல்லது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் அரவணைக்க கூடியவனாகவும் நல்லா வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடியவனாகவும், பெண் வந்து என்ன சொன்னா சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அதை பக்குவமாக வைத்திருந்து கணவனை நன்றாக அனுசரிக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை நல்லாகும். இது சதாசிவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களிலும், அலி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களிலும் இருந்து விட்டால் அவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அதே சமயத்துல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஆள். அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்னைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சதாசிவ நட்சத்திரத்தில் இருந்தால், குலதெய்வம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு எந்த காலத்திலும் வந்து ஓடோடி வந்து என்ன சொன்னா உதவி செய்யும். குலதெய்வம் உங்களுக்கு எந்த காலத்திலுமே ஓடோடி வந்து உதவி செய்யும். அவ அந்த ஓடோடி வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கடவுள் கொடுப்புன்னு வச்சிருந்துருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேடி இருக்க மாட்டோம். ஜாதகத்துல வந்து பாதசாரத்தை பார்த்து வந்து நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த நான் சொல்லக்கூடிய 9, 3, 12 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கூட நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்து இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக என்ன செய்யணுங்கிற, என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லிடுறேன். கடைசியில என்ன வழிபாடு, சதாசிவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோமோ, சதாசிவ நட்சத்திரத்துல கிரகம் இருக்குயா, இருக்குதுன்னா அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த ஆக்டிவேஷன் தான் அதுல இருக்கிற பெரிய முக்கியமான விஷயம். ஆக்டிவேஷன் வந்து என்ன சொல்லணும்னா பெரிய பெரிய முக்கியமான விஷயம். அதை வந்து நாம் வந்து என்ன சொன்னோம்னா செயல்படுத்தணும். அப்ப அதுக்கடுத்து 5 குடையவன் வந்து சதாசிவ நட்சத்திரத்தில் இருந்தால், குலதெய்வம் வந்து எங்க இருந்தாலும் என்ன சொன்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற இடம் பாண்டிச்சேரியில வந்து போட்டுட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில ஒரு வந்திருக்கேன். அது ஒரு 2வது குழந்தை இன்னைக்கு வந்து என்ன சொன்னா வந்து நாளைக்கு 2ஆம் தேதி வந்து ஜிப்மர் மருத்துவமனையில டாக்டரா ஜாயின் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நான் இது லாட்ஜி கிடையாது. என்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் அலி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். என்னுடைய 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானாதிபதி அனச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப நான் இந்த ஊர்ல வந்து எனக்கு யாரும் தெரியாது, ஒருத்தருமே தெரியாது. நான் வீட்டை மனைவி குழந்தை டிரைவர் காரோட வாரோம். அதற்கு முன்னாடியே இதை ஏன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிவு பண்றேன்னா, எங்கேயோ 450 கிலோமீட்டர், என்னுடைய ஊருக்கும் இந்த ஊருக்கும் 450 கிலோமீட்டர். என்னை வரவேற்பதற்கும் எனக்கு வந்து என்ன சொன்ன, இப்ப நான் உட்காந்து ஏசி இது வந்து என்ன சொன்னாலும் பெரிய வீடு. அவங்க யாருக்குமே இந்த வீடு காலி பண்ணப்பட்டு 8 மாதங்கள் ஆகிறது, யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நாங்க வந்து இந்த ஜாயின் பண்றதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு 15 நாளைக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட். என்ன பண்றது, இதுல வந்து விடுதியில தங்குவதற்கு கேட்டா எங்கேயுமே வேக்கண்ட் இல்லை நெட்டில். இப்போ குழந்தை என்ன செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய இந்த அனுகிரகங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் தான் வேலை செய்கிறது. ஒரு தெரிஞ்ச நபர் வந்து பாண்டிச்சேரியில் எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி நீட் பண்ணி நாங்கள் வருவதற்குள்ள வீடை நல்லா நீட் பண்ணி ஆர்வ மாட்டி அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா என்னது இது வெந்நீருக்கு அதற்குண்டான கரண்ட்டு வாட்டர் ஹீட்ரு மாட்டி எல்லாம் ரெடி பண்ணி சொந்த வீடு கணக்காக எங்களுக்கு வந்து என்ன சொன்னோம்னா அவர் வந்து இந்த
இந்த பாண்டிச்சேரியில இந்த காவல்துறையில உதவி ஆய்வாளராக இருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணணும், ஒரு நல்லதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து வீடியோ போடுவேனாங்கிறது எனக்கு தெரியாது. அதற்கு ஏற்ற மாதிரி வந்து இருந்தாலும் என்ன சொன்னான்னா வீடியோ போடணும், அப்போ எல்லாத்தையும் எடுத்து வைங்க என்ன. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சுகமா வந்து வீட்டில் உட்காந்த மாதிரி பேசிட்டு இருப்பதற்கு காரணம், இந்த சதாசிவ நட்சத்திரத்திலும் அலி நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் உட்கார்ந்து நம்மை வந்து எந்த அளவுக்கு வந்து ஆறத்தழுவி கொண்டிருக்கிறது என்பதை நான் வந்து உண்மையாகவே மன மகிழ்ச்சியோடு பதிவு செய்வதற்கு காரணம். மன மகிழ்ச்சியோடு ஏன் பதிவு செய்யறேன்னா, நம்ம பிறப்பு தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதே தவிர வேற எதுவுமே கிடையாது. நமக்கு பிறப்பால் என்ன இருக்கிறதோ அதை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து அந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால யாரோ ஒரு எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, உபசரிப்பு என்பது எங்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க வீட்டிலேயே வந்து சிலிண்டர்லாம் கொடுத்து நீட் பண்ணி நாங்கள் எல்லாம் அடுப்பெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். கொண்டு வந்து நீட் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மளே வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே சமையல் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து ஒருத்தர் எங்கோ இருக்கிற நபர் வந்து ரெண்டாவது கடைசியில் விசாரிச்சு பார்த்து எங்க ஊர் பக்கத்து ஊர் அவர். இப்படி வந்து இயற்கை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நன்மைகள் கொடுக்கும். அதனால இந்த 9, 3, 12 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராகு இருக்கிறார், சனி இருக்க, புதன் இருக்கிறார், சனி இருக்கிறார், கேது இருக்கிறார், 4 நட்சத்திரங்கள் இருக்கு, 4 கிரகம் இருக்குது. அதுக்கடுத்து லக்னாதிபதி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். நான் வந்து நம்மளுடைய லக்கண புள்ளிய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற வருத்தம்லாம் ஒரு காலத்தில் பட்டதுண்டு. நான் வளர்ந்து வர 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 வந்து ஒரு பிக்கப்னஸ் வர வர வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதுவும் ஒரு பிளஸ் ஆனதாகத்தான் இருந்திருக்கிறது. அப்ப பல வெற்றிகள் வந்து இந்த சதாசிவ நட்சத்திரத்திலும் பிளஸ் அலி நட்சத்திரங்களில் கிரகம் உட்கார்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு அப்படி கிரகம் இருந்தால் அது ஆக்டிவேஷன் ஆகணும்ல, அர்த்தநாரீஸ்வரருடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். வருடம் ஒரு முறை திருச்செங்கோடுல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள். வருடம் ஒரு முறை திருச்செங்கோட்டில் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ண 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 நீங்கள் பெரிய யோகவானாக மாறிவிடுவீர்கள். அதாவது என்ன சொன்னா, உரம் எங்கே இருக்கிறது, அதற்குண்டான ஒரு அமைப்பு எங்கே இருக்கிறது, அதற்குண்டான ஒரு சூழ்நிலை எங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எது எப்படி இருந்தாலும், நம்மகிட்ட வந்து செல்போன் இருக்கலாம், வயர் இருக்கலாம், அதற்குண்டான சார்ஜ் அதுக்குண்டான கரண்ட் எங்க இருக்கிறதோ அதுல வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா சொருகி விட்டோம் என்று சொன்னோம். சொருகி விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நடக்க வேண்டிய நடத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகளை குவிப்பதற்கு சதாசிவ நட்சத்திரமும் அலி நட்சத்திரங்களும் மிக மிக சிறந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனும் உங்களுடைய ஜாதகத்தில் அலி நட்சத்திரங்களிலும் பிளஸ் வந்து என்ன சொல்றான்னா வந்து சதாசிவ நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்தால் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். திருநங்கைகள் வந்தால் திருநங்கைகள் உங்களிடம் வருவார்கள். ஏன்னா என்ன வாரம் செவ்வாய்க்கிழமை எங்களுடைய கோயில்பட்டி ஆஃபீஸ்க்கு ஒரு திருநங்கை வரும். தலையில கை வச்சுட்டு 1 ரூபா வாங்கிட்டு போகும். ஏன்னா நமக்கு இப்படி இருந்தால், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நமக்கு வந்து என்ன சொன்னா நம்மளை நாடி வருவார்கள். கர்மாவை அவர்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க. தலையில கை வச்சுட்டு என்ன சொன்னா ஏதாவது காசு கொடுக்கும், 100 ரூபாய் செலவு கொடுத்தோம்னா அவர்களை தயவு செய்து ஏளனம் பண்ணாதீர்கள். இறைவனுடைய சொத்துக்கள் தான் அவர்கள். அதாவது வந்து மனிதன் தான் அவருடைய கேரக்டரை வந்து என்ன சொன்னா தவறாக பயன்படுத்துகிறான். ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து ஒரு கத்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதுல ஆப்பிளை வெட்டி பயன்படுத்தலாம், பலாப்பழத்தை வெட்டி பயன்படுத்தலாம். ஆனால் மனிதனுடைய மனது சந்திரன் என்று சொல்லக்கூடிய சலனத்துக்கு ஆட்பட்டவன். அதை வந்து தப்பாக பயன்படுத்துவது உங்களுடைய கர்ம வினையை தவிர அவர்கள் நல்லவர்கள் தான்.
அவர்கள் தெய்வீக பிறப்பு தான், தெய்வீக பிறப்பு தான். நமக்கு அந்த தெய்வீகம் சார்ந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்து விட்டால் நீங்கள் பெரிய யோகசாலிகளாக மாற முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் சதாசிவம் என்பது என்னது? சிவபெருமான் ஆணும் பெண்ணும் சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு உருவமே சதாசிவம். இந்த நட்சத்திரங்கள் சதாசிவ நட்சத்திரங்கள். அதுல என்ன சொல்லலாம்னா இப்போ ரோகிணி எடுத்தோம்னா, ரோகிணி அப்படின்னு எடுத்தோம், அது சதாசிவ நட்சத்திரம். அப்ப ரோகிணி சதாசிவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணிக்கு என்ன தோஷம்? புதன் தோஷம் ஆயிடுச்சா? ரோகிணிக்கு புதன் தோஷம் ஆயிடுச்சு. அப்ப அழிக்கு சதாசிவ நட்சத்திரத்திற்கு ஒரு கணக்கு வந்துருச்சா? அஸ்தம். அஸ்தம் சதாசிவ நட்சத்திரம். ஆனால் அது புதன் வீட்டில் இருக்கிறதுனால அழிக்கு உண்டான அந்த தன்மை வந்து விட்டது. உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்ன சொன்னான்னா திருவோணம். திருவோண நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா எது? மகரத்தில் இருக்கின்ற திருவோணம். சனி அழி நட்சத்திரம். கரெக்டா வந்துருச்சா? அதுக்கடுத்து பூசம். பூசம் என்ன சொல்லலாம்னா ராகுவுடைய தோஷம் உடையது. ராகுவுக்கு அழி தோஷம் உண்டு. ராகுவுக்கு அழி தோஷம் உண்டு, ஏன்னா சதயம் அழி. அதற்கடுத்து அனுசம். அனுசம் என்ன சொல்லலாம்னா யார் வீட்டில் உட்கார்ந்துருக்கா என்ன சொல்லலாம்னா செவ்வாய் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் சூரியனுடைய தோஷமாக இருந்தாலும் அவர் அங்கே என்ன சொல்லலாம்னா சனியே ஏற்கனவே என்ன சொல்ல அழி நட்சத்திரம் தான். அதற்கடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதியே சனியோடைய நட்சத்திரங்களே அழி நட்சத்திரங்கள் தான். சனியோடைய நட்சத்திரம் என்ன சொன்னா சனி என்பவர் அழி, சனி என்பவர் ஆண் அழி. அதற்கடுத்து என்ன சொன்னா உத்திரம். உத்திரம் புதனுடைய தோஷம் உடையது, அழியாயிடுச்சு. உத்திராடம் சனி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சதாசிவம், அழியாயிடுச்சு. ரேவதி. ரேவதி புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிற அழியாகிவிட்டது. அப்ப இந்த காரணங்கள் வேணும். அழி என்பதற்கு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக வேணும். அதனால இப்ப மிருகசீரிடம் வேறுவாதி இது எங்க இருக்குது? புதன் வீட்டில் இருக்குது, அழியாகிவிட்டது. மூலம். மூல நட்சத்திரம் என்ன சொன்னாலும் குரு வீட்டில் இருக்கிறது. அப்படி குரு வீட்டில் இருந்தாலும் மூல நட்சத்திரத்திற்கு இயற்கையாகவே என்ன சொன்னாலும் அழி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பட்டம் உண்டு. ஏன்னா அனுமார் என்ன ஆதிபத்தியம்? அனுமார் என்ன ஆதிபத்தியம்? அந்த மாதிரி. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா சதயம். சதயம் என்பது என்ன சொன்னா சந்திரனுடைய சனியோட வீட்டில் இருக்கிற ராகு. அதனால எல்லாம் காரண காரியத்தோடு தான் எதையுமே நம்மளுடைய முன்னோர்கள் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். இதுல பிறந்தவர்கள்லாம் பாருங்க. இதே சமயத்தில் என்ன பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அனுச நட்சத்திரம். அதற்கடுத்து ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரம், சதாசிவ நட்சத்திரம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் அவர்களுடைய பெர்சனல் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரபலமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சதாசிவ நட்சத்திரத்தில் ஒரு 2 குடையவனோ லாபஸ்தானாதிபதி இருந்து விட்டால் நீங்கள் கோடியை கண்டிப்பாக கண்ணால் பார்ப்பீர்கள். கோடியை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதா என்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கோடி சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.